ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற சாம்பார்லேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சுட சுட சாதத்தோட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க. குக்கரில் 2 விசில் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் மாமிடிக்காய் பப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா சன்னமாக துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவி எடுத்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது நீங்கள் வெறும் பாசிப்பருப்புலும் செய்யலாம், இல்லை வெறும் துவரம்பருப்புலையும் செய்யலாங்க. ஆனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். நான் சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் மிதமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக செவந்து வறுபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ லைட்டாக செவந்து வறுபட்டமான வருது. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்க்குற மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாதி அளவுக்கு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சன்னமாக துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் துருவி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பிஞ்சிலேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் அந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம துருவன மாங்காய், அந்த பருப்பு, வெங்காயம், அதே மாதிரி தக்காளி நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 400 ml சேர்த்துருந்தேன். நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா வேகும் போது கொலகொலப்பு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன். நீங்கள் துவரம்பருப்பு எடுக்கும்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு குக்கருக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. குறைஞ்சது ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டுட்டு மிதமான நெருப்பில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துன பருப்புக்கும் தண்ணிக்கும் சரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கரண்டி விட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேண்டாம். அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி கடைஞ்சி எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நான் லைட்டாக ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை, நீங்கள் காரம் சேர்த்துனீங்கன்னா இதுக்கு தாளிப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, உப்பு மட்டும்தான் பத்தலை. அதனால் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டுங்க. இப்போ அடுத்ததான் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம தோலோடையும் சேர்த்துக்கலாம், தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 வரமிளகாய் 2 கிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி நம்ம அந்த பருப்பில் சேர்க்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிற மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு வடகமோ அப்பளமோ சைட் டிஷ் இருந்தால் போதும், அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்டைல் மாமிடிக்காய் பப்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.